கிறிஸ்துவுக்குள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனை துதிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீராவா, உண்மையின் வழியே நீராவா. உயிரின் ஊற்றே நீராவா, உண்மையின் வழியே நீராவா. உறவின் பிறப்பே நீராவா, உறவின் பிறப்பே நீராவா. உள்ளத்தின் மகிழ்வே நீராவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீராவா, எனது வலிமையும் நீராவா. எனது ஆற்றலும் நீராவா, எனது வலிமையும் நீராவா. எனது அரணும் நீராவா, எனது அரணும் நீராவா. எனது கோட்டையும் நீராவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே, நீங்க இல்லாத வாழ்வு வெறுமையான வாழ்வு, நீங்க இல்லாத வாழ்வு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்வு, நீங்க இல்லாத வாழ்வு தனிமையான வாழ்வு. நீங்கள் எங்கள் எப்பவும் எங்கள் கூடவே இருந்தால் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம்ப்பா. எப்பொழுதும் எங்கள் கூடவே இருமையா, எங்களை விட்டு தூரமாய் போய்விடாதோ. கிருபையிலே மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கிறேன். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே, இந்த தேசத்திலே ஆண்டவராகிய தேவன் பலத்த அற்புதங்களை செய்கிறதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. 40வது வசனம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அவரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுக்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே ஆண்டவருடைய வல்லமையான ஊழியத்தை செய்கிறார். அநேக ஜனங்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள், பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். அநேகர் தேவனுடைய சுகத்தையும் வல்லமையும் விடுதலையும் பெற்றபோது அந்த ஜனங்கள் சொல்லுகிறாங்க, தங்களை விட்டு போகாதபடிக்கு அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். என்னை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட
என்றென்றைக்கும் இருப்பது போல ஒரு பெரிய பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் அந்த அற்புதத்தை பெற்ற பிறகு அவரை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அவரை உங்கள் கூடவே நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். தேவனை அற்புதத்தை பெறுவதற்காக மாத்திரம் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலே ஒரு பெரிய ஆசீர்வாத கேடான காரியமாக இருக்கிறது. தேவனுடைய அற்புதத்தை பெற்ற நீங்கள் அந்த அற்புதத்தை பெற்ற பிறகு நீங்கள் அவரை புறக்கணிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமான காரியம் அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வேதம் சொல்கிறது, அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார். ஏற்கனவே நம்ம படித்த பகுதியில் அவங்க அற்புதத்தை பெற்ற உடனே ஆண்டவர் தங்களுடைய பட்டணத்தில் இருக்க வேண்டும் என்று அவரை அங்கே நிறுத்தி கொண்டாங்க. அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் இந்த பட்டணத்தார் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் எங்களை விட்டு போய்விடும், எங்களுடைய பட்டணத்தில் நீர் இருக்க வேண்டாம் என்று சொல்லி இயேசுவை அவர்கள் புறக்கணிக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? இவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பதற்கு காரணம், அங்கே ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை இயேசு சொஸ்தமாக்கினார். அப்படி சொஸ்தமாக்கினதுனால அந்த பிசாசுக்களெல்லாம் பன்றி கூட்டங்களுக்குள்ளே நுழைந்து அந்த பன்றிகளெல்லாம் கடலிலே குதித்து எல்லாம் மாண்டு போயின. அந்த பன்றிகளை அவங்க இழந்ததுனால இயேசுவை வேண்டாம் என்று புறக்கணிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அந்த பன்றிகளுக்குள்ள அந்த பொல்லாத பிசாசுக்கள் புகுந்து மாண்டு போனதோடு கூட அந்த கதரேனருடைய நாட்டில் உள்ள சாபமே நீங்கிவிட்டது. இனி அங்கே எந்த பாதிப்பும் இல்லை. அங்கிருந்த பிசாசுக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதை புரியாத ஜனங்கள் அற்பமான பன்றிக்காக ஆண்டவராக இயேசுவை வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த அற்புதத்தை பெற்ற பிறகு நீங்கள் அவரை தள்ளி விட்டுறாதீங்க. அவரை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கூட வைத்து கொள்ளுங்கள். எங்கே போனாலும் அவரே நேசித்து, அவரை குறித்து சிந்திச்சு, அவரையே ஸ்தோத்திரம் பண்ணி, அவருடைய வழியிலே நடப்பதற்கு நீங்கள் தீர்மானம் எடுத்து, அவருடைய பாதையிலே நீங்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டு அவரை சேவிப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் தேவனை புறக்கணித்து விட்டீர்கள் என்றால், தேவனை தள்ளிவிட்டீர்கள் என்று சொன்னார். அற்புதத்தை மாத்திரம் பெற்றுவிட்டு ஆண்டவரை உதறுவீர்கள் என்று சொன்னார். அதுபோல ஒரு வேதனை வேறு எதுவும் இருக்க போகிறதில்லை. அதனால் இயேசுவை எப்பொழுதும் கூட வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், அப்பா நீங்கள் என் கூடவே இருங்க, எப்பொழுது என் கூட இருங்கன்னு சொல்லி அவரை உங்களோட வைத்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்களை ரட்சித்த எங்கள் தேவனை, எங்களுக்கு விடுதலை கொடுத்த எங்கள் தேவனை, எங்களுக்கு அற்புதம் செய்த தேவனை எப்பொழுதும் எங்கள் கூடவே வைத்து கொள்ளவும் ஆண்டவரே உதவி செய்யும். ஒரு அற்புதத்தை பெற்ற பிறகு இயேசுவை புறக்கணிக்கிறது போன்ற ஒரு இருதயம் யாருக்குள்ளேயும் வராதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்ளும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.